ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெசிபி தான். நல்லா சாஃப்டாக எப்படி மாவு பிசையணுன்ட்டு நான் இன்றைக்கி உள்ளே வச்சுருக்க பூர்ணம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி பூர்ணம் தான் செஞ்சுருக்கேன். நான் அதுக்கு எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட், வெள்ளரி சீட், மெலன் சீட், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், பாதாம் எடுத்திருக்கேன், அப்புறம் எள்ளு எடுத்திருக்கேன். இது முதல்ல வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் நான் 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு வெல்லம் நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நான் திரும்ப இதை மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மூடில் ஒரே ஒரு தடவை மட்டும் அடித்து கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு இடியாப்ப மாவை வெறுமனுமே சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நான் மெதுவாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1க்கு 1.5 அளவுக்கு நான் தண்ணியை கெட்டிலில் கொதிக்க வச்சு அதில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி முதல்ல அதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். 1 கப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மாவு தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். எனக்கு இதுக்கு 1/4 அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ மாவு எல்லாம் தண்ணியோடு சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு ஈரத்துணியில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறமா நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் கையை நனைச்சி அதை முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. மாவு பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை கையில் நீங்கள் உருண்டை பண்ணி மெதுவாக அழுத்தி பார்த்திங்கன்னா அது எங்கேயுமே விரிசல் இல்லாமல் அழகாக நமக்கு இது போல் திரட்ட வரணும். இப்போ மாவு பதம் கரெக்டாக இருக்குது. எப்போவுமே ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. வேணுன்ற போது மட்டும் எடுத்து நம்ம திரட்டினா போதும். நான் இந்த கொழுக்கட்டை அச்சில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த அந்த மாவை அது உள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு விரலை வச்சு நீங்கள் மெதுவாக அழுத்தி விடணும். அதாவது ரொம்ப ஒரு தின் லேயர் மட்டும்தான் அந்த கொழுக்கட்டை அச்சில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே அழுத்தி விட்டுட்டே இருந்தோம்னா மீதி எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே எவ்வளோ பூர்ணம் வேணுமோ அந்த பூர்ணம் வச்சுட்டு மீதி மேலே இருக்க மாவும் அப்படியே அதிலேயே மடித்து விட்டோம்னா கீழே இருக்க மாவும் தின் லேயராக இருக்கும், வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அச்சிலேருந்து எடுக்க வேண்டியதான். பாருங்கள், செம்ம அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அச்சு இல்லாமல் நம்ம வெறுமனே செய்கிறதையும் பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் அப்படியே அழுத்திட்டு வந்தீங்கன்னா அது தடியாக இருக்க மாவெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சின்ன தட்டு மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக எண்ணெயை தொட்டு நம்ம அதை இது போல் நாங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இது போல் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், அது எவ்வளோ சூப்பராக நல்லா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம பூர்ணம் எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மடிக்க வேண்டியது தான். தேவைப்படுறப்போ எண்ணெயை மட்டும் தொட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணால் போதும். நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள், செம்ம சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ நான் இது போல் ஒரு 6 கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை எடுத்து உள்ளே வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை கரெக்டாக வெந்திருக்கும். இது போலவே நீங்களும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். அது உள்ளே இருக்க பூர்ணம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.